வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். கட்சியிலிருந்து முக்கிய புள்ளியை தூக்க அதிரடி பிளான், முக்கிய நிர்வாகி தலைவர் போட்ட தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரும் அங்கத்தை வகித்து கொண்டிருக்கும் நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால் ஒரு முக்கியத்துவத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. அப்படி என்னன்னா, அதாவது பெரும்பாலான பார்த்திங்கன்னா இடங்களில் நம்மளுடைய ஜெயக்குமார் அவர்கள் மோதல்களில் இருக்கிறார். அதாவது உட்கட்சி மோதல்கள் இருக்கிறது. அப்படி என்னன்னா, நம்மளுடைய அதிமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து புள்ளிகளும் ஒரு முக்கியத்துவத்தில் பார்த்திங்கன்னா சிக்கலாக இருக்காங்க. இப்போ செங்கோட்டையன் அவர்களே பாஜகவில் இணைய போகிறாங்க அப்படின்னு நம்மளுடைய பார்த்திங்கன்னா தரப்பினர்கள், அதிமுக தரப்பினர்கள் பார்த்திங்கன்னா சொல்லி கொண்டிருந்தார்கள். அதனால் பெரும் விதத்தில் இருந்தாலும் கூட இது நீங்கள் பார்த்திங்கன்னா என்ன ஒரு ஆங்கிளில் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நம்மளுடைய ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தற்பொழுது நம்மளுடைய அதிமுகவில் உட்கட்சி மோதல்கள் இருக்கிறது. அவர்கள் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டோர் மட்டும் அப்படி இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். தலைமை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மாறிக்கொண்டிருக்கிறது. இதனால் பார்த்திங்கன்னா முக்கியமான புள்ளிகளை கட்சியிலிருந்தே பார்த்திங்கன்னா தூக்குறாங்க அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் ஒரு தகவலை சொல்கிறாராம். அப்போ என்ன ஆயிட்டுருக்குன்னா, அதிமுகவில் கொஞ்சம் பிளவுகள் என்பது ஏற்படுகிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஏன்னா இந்த தேர்தல் முடிவுகள் யார் கம்மியாக இருக்கோ அவர் தூக்கிடுவேன் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருந்துகிட்ருக்காங்க. சப்போஸ் நம்மளுடைய முக்கியமாக இருந்த நம்மளுடைய பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் பார்த்திங்கன்னா மத்திய பார்த்திங்கன்னா சென்னையில் நம்மளுடைய ஜெயக்குமார் அவர்களுடைய மகன் இருக்கிறார். அவர் வேட்பாளராக இருக்கிறார். ஸோ அவருக்கு வாக்கு சதவீதம் குறைவாக வந்தால் கண்டிப்பாக கட்சியிலிருந்து நீக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதிகமாக அப்படின்ற பேச்சுக்கள் ஒரு பக்கம் இருக்கிறது. ஸோ இதனால் நிறைய விதமான சிக்கல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதிமுகவை பெரும்பான்மையாக பார்த்திங்கன்னா தட்டி தூக்கணும் அப்படின்ற முயற்சியில் நிறைய விதமான முக்கிய புள்ளிகள் இருக்கிறார்கள் என்று பார்க்கப்படுகிறது. அதனால் ஒரு கட்டத்தில் எடப்பாடியை தூக்க ஒரு சில முக்கிய புள்ளிகள் பிளான்களை போடுறாங்களாம் அப்படின்ற ஒரு தகவலும் கசியப்பட்டு இருக்கிறது. ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லாருமே எல்லாரும் வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் ஒரு சிலரால் பார்த்திங்கன்னா அதிமுகவில் யாராலும் வர்றதுனால அவர்களை முதலில் கட்சியிலிருந்து நீக்கினால் அதிமுக சரியாகிடும் அப்படின்ற முடிவில் இருக்கிறாங்க. அப்படி இப்படி என்று அதிமுகவில் நிறைய விதமான உட்கட்சி மோதல்களாக தகவல்கள் என்பது கசியப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்தித்து கொண்டே இருக்கலாம். நன்றி, வணக்கம்.